ஓம் நமோ வெங்கடேஷாய. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பேக்கேஜ் டூரை அரேஞ்ச் பண்ணி பழமை வாய்ந்த கோயில்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் சிறப்பாக அழைச்சிட்டு போயிட்டு வராங்க. இதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது வந்தாலும் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற நவகிரக கோயில்களுக்கு ஒரே நாள் டூர் பேக்கேஜாக அழைச்சிட்டு போகிறாங்க. காஞ்சிபுரத்துலேயும் அழைச்சிட்டு போனாங்க. இப்போ அந்த டூர் பேக்கேஜை எடுத்துட்டாங்க. கும்பகோணத்தை சுற்றி இருக்கிற பழமை வாய்ந்த முருகன் கோயில்களுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க பேக்கேஜ் டூராக. அந்த மாதிரி புரட்டாசி மாதத்தப்போ நவத்திருப்பதின்ட்டு 9 திவ்ய தேச பெருமாள் கோயில்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க ஒரே நாளில். அதோட அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டு வந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு புது அப்டேட் தான் டிஎன்எஸ்டிஸில் கொடுத்துருக்குறாங்க. மார்கழி மாதத்து ஞாயிற்றுக்கிழமைகளில் நவக்கைலாய யாத்திரைக்கு அழைச்சிட்டு போவாங்க. ஒரே நாளில் 9 பழமை வாய்ந்த சிவன் கோயில்கள். இது மார்கழி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கோயில்களை போய் தரிசனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அண்ட் இந்த 9 சிவன் கோயில்களுமே நவக்கிரக பரிகார ஸ்தலமும் கூட. ஒரு கோயிலுக்கு ஒரு கிரக பரிகார ஸ்தலமாக அமையும். எப்படி புக் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஈஸியாக நம்ம மொபைல்லையே புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தேவைப்படுறவங்க செக் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த டூர் பேக்கேஜில் போயிட்டு வந்திருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட லேப்டாப் இருந்தால் அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். மொபைலில் புக் பண்ண போகிறதா இருந்தால் டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கோங்க. கூகுளில் டிஎன்எஸ்டிசி பேக்கேஜ் டூர்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. விசேஷமான நாட்களில் தானே நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. இன்கேஸ் கோயில் க்ரௌடடாக இருந்தது அப்படின்னா டைரெக்டாக அழைச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒரு ப்ளஸ். கைடு வருவாங்க. ஸோ ஒரு கோயிலை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லுவாங்க. ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். ஃபுட்டு இதில் இன்க்ளூடட் கிடையாது. நம்மளை அந்த சாப்பிட்ற இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அங்கே பே பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கணும். அந்த ஃபுட் எல்லாமே மினிமம் சார்ஜில் தான் அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. ஓகேவாக இருக்கும் ஃபுட் எல்லாமே. 1 டே பேக்கேஜ் டூர் தான். காலையில் போனால் சாயந்தரம் வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே கும்பகோணம் பேக்கேஜ் டூர் இருக்குது. முருகன் கோயில் பேக்கேஜ் டூர் இருக்குது. அதுக்கு கீழே நவக்கைலாயம் கோயில்கள் இருக்குது. மார்கழியில் வர்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும்தான் அழைச்சிட்டு போகிறாங்க. 3 பஸ் இருக்குது. அந்த 9 கோயில்கள் என்னென்னா பாபநாசம், இது சூரிய பரிகார ஸ்தலம். சேரன் மாதேவி, இது சந்திர பரிகார ஸ்தலம். கொடகநல்லூர் செவ்வாய் பரிகார ஸ்தலம். மொரப்பநாடு குரு பரிகார ஸ்தலம். ஸ்ரீவைகுண்டம், அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் கைலாசநாத கோயில் சனி பரிகார ஸ்தலம். அடுத்து தென்திருப்பேரை புதன் பரிகார ஸ்தலம். ராஜபதி கேது பரிகார ஸ்தலம். அடுத்து சேர்ந்த பூமங்கலம் சுக்கிரன் பரிகார ஸ்தலம். ஸோ மார்கழி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பழமை வாய்ந்த கோயில்களுக்கு போய் சிவபெருமான தரிசனம் செய்கிறதும் ஒரு விசேஷம். அந்தந்த கோயில்களுக்கு போகிறப்போ அந்தந்த கிரகத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலமும் அமைகிறதுனால கிரக தோஷங்கள் இருந்தாலும் போகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புக் நோ கொடுத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான். டிசம்பரில் 2 ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரியில் 2 ஞாயிற்றுக்கிழமை இருக்குது. சும்மா ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் விட்டுருங்க. இங்கே தான் நம்ம புக் பண்ணிக்கணும். 590 ரூபா ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 6 மணிக்கு ஒரு பஸ்ஸு கிளம்புது, 6:10க்கு ஒரு பஸ் கிளம்புது, 6:20க்கு பஸ் கிளம்புது. இது எல்லாமே திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் கிளம்பும். இந்த மஞ்சள் கலரில் ஒரு பஸ் இருக்கும்ல, அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் போயிட்டு வரத்துக்கு. கால்லாம் வச்சுக்கிறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு எந்த ட்ரிப்பில் தேவைப்படுதோ பஸ்ஸு சீட்டை பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இதில் ரெட்டு சீட்டில் கைடு உட்காந்துருப்பாங்க. இந்த வயலட் கலரில் இருக்கிறதுல ஃபிசிக்கலி சேலஞ்சு டிவோட்டிஸ் உட்காந்துருப்பாங்க. ப்ளூ கலரில் டார்க்காக இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு சீட்டு. இதெல்லாம் காலி சீட்டு. உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு பிக்கப் பாயிண்ட்டு ட்ராப் பாயிண்ட்டு போட்டிருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வரைக்கும் நம்மளோட பொறுப்பு. பஸ்ஸில் ஏறதுலேருந்து அவங்க பொறுப்பு எடுத்துப்பாங்க. இப்போ சொன்ன மாதிரி ஃபுட்டு நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எத்தனை பேர் போகிறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்களோட ஆதார் கேட்பாங்க. அவங்களோட ஆதார் மட்டும் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து பே பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அந்த டிக்கெட்லேயே இல்லை இந்த வெப்சைட்லேயே பார்த்திங்கன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணி பதில் சொல்லுவாங்க. ஸோ 21 டிசம்பர்லேருந்து 11 ஜனவரி மாதம் வரைக்கும் உண்டான ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே அழைச்சிட்டு போகக்கூடிய நவக்கைலாயம் கோயில்கள், பழமை வாய்ந்த சிவபெருமான் கோயில்கள் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க.
லேடீஸ் தனியாக போகிறோம் சேஃபாக இருக்குமா அப்படின்னா சேஃபாக இருக்கும். சென்னையிலேருந்துலாம் நம்ம போகிறோம் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனோன்னே அங்கேயே பஸ் இருக்கும். அந்த இடத்துலேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் ஏறுற மாதிரி இருக்கும். டவுன் பஸ் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே புது பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு இருக்கும். நீங்கள் ட்ரெயின் பிளான் பண்ணுறது கூட டைமிங்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் இடம்னா திருநெல்வேலி ஜங்ஷன்லேயே இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இருக்கும் ஏசி ரிட்டையரிங் ஹால்லாம். ஏன்னா நாங்கள் போகிறப்போ ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம், அதனால் எனக்கு தெரியல. நிறைய ஹோட்டல்ஸ் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி கூட இருக்குது. நீங்கள் முத நாள் கூட போய் ஸ்டே பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க, இல்லை கான்டாக்ட் நம்பர் அதிலே கொடுத்துருப்பாங்க, கீழே இருக்குது பாருங்கள், டோல் ஃப்ரீ நம்பர். ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணுங்கள், அட்டன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ட்ரிப் போயிட்டு வந்திருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறேன். அப்பப்போ தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் கோயில்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். தேங்க்யூ.